கதையோரளவு தனித்துவமானது மற்றும் வேறு வகையான அறிமுகத்துக்கு வந்திருந்து ஒரு அசுரன் கிராமத்திற்கு வந்திருந்தான். தத்திற்கான எந்த செய்முறையின் முக்கிய மூலப்பொருள் தெரியாதது. மேலும் எந்த நபர் அல்லது விஷயம் விரைவில் சந்திக்கப்பட உள்ளது. அவருக்கு ஒவ்வொரு எண்ணமும் தெரியும். அவரால் ஒவ்வொரு உணர்ச்சியையும் உணர முடியும். ஆம், நான் ஒன்றை மறந்துவிட்டேன். இல்லையா, நான் உன்னை அரக்கனை அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன். ஏனென்றால் நான் ஒரு மிருகம் என்று நீ துவந்தும் போது, நீ படுக்கையில் இருக்கும் போது நான் கீழே இருக்கிறேன். உன்னை பார்ப்பது நீ கூடங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். என் முகம் சுவர்கள் நீ விழும்போது, நான் தரை நீ கத்தும் போது, அதுதான் உயிரில் இறந்தவன். உன் பலியில் இருந்த எண்ணங்கள் நீ சொன்னதைத்தான் கேட்டேதனாதான். நீ என் எல்லை அச்சுறுத்த வேண்டும். நீ என்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீ அச்சுறுத்தப்பட வேண்டும். நீ தூகும் போது, நீ உண்டு செல்லும் போது பட வேண்டும். உன் பெண் பேசும் ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடம் பேசுகிறார். அச்சுறுத்தப்பட வேண்டும். என் பாதி நீ ஒரு போதும் இருக்க மாட்டாய். எனவே நீ என்னை அச்சுறுத்தப்பட வேண்டும். நீயாகவே இருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் அது என் தொடுதல். நீ உணர்ந்தது நான் நரகத்தில் இருந்து வந்த பேய் அல்ல. ஆனால் உன் மீது ஒரு மயக்கம் வைத்திருக்கிறேன். உன் மோசமான கனவு அது நான் எல்லா இடங்களிலும் ஒரு கண் சிமிட்டலில் நான் மறைந்து விடுவேன். பின்னர் நான் உன்னை வேட்டையாட திரும்பி வருவேன். நான் சொல்கிறேன், நீ கல்லறையின் கீழ் படுத்திருக்கும் போது நான் உன்னை பார்த்து கொண்டது பவனதனா. நீ என்னால் அச்சுறுத்தப்பட வேண்டும். இல்லை இல்லை, நீ என்ன படுத்து கொண்டிருக்க வேண்டும். நீ அச்சுறுத்தப்பட வேண்டும். நீ தூங்கும் போது, நீ ஒன்று செல்லும் போது அச்சுறுத்தப்பட வேண்டும். என் பேசும் ஒவ்வொரு முறையும் அவள் என்னிடம் பேசுகிறார். நிறுத்தப்பட வேண்டும். என் பாதி நீ ஒரு போதும் இருக்க மாட்டாய் என நிறுத்துதல் அச்சுறுத்தப்பட வேண்டும். தெரியாத அசுரன் இறங்கப் போகிறது. ஒரு தொலை தூர மூலையில் இருந்து இருளில் இருந்து ஒரு கனவு. அதுதான் நரக்கு ஒரு போதும் நெவரியன். அந்த இடம் இந்த குறிப்பிட்ட அசுரன் மனதை படிக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இது தீர்வு இரவு. மரண தண்டனை, படுகொலை, பிசாசு, பேய்கள். இந்த அசுரன் சித்திரவதை. நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க முடியும். அதுதான் விதி. நீங்கள் உணரும் மனித இருப்பு விசித்திரமானது.
அசுரன் மறைந்துவிடும் ஒரு அசுரன் பயப்பட வேண்டிய மோசமான நீ என்னை காப்புக்குள் இருக்க வேண்டும் நீ அச்சுறுத்தப்பட வேண்டும் நீ தூங்கும் போது நீ ஊர்ந்து செல்லும் போது நீ அச்சுறுத்தப்பட வேண்டும் முன்பெண் பேசும் முப்பரமுறையும் அவள் என்னிடம் மிரட்டப்பட வேண்டும் என் பாதி நீ செய்வாய் ஒருபோதும் இருக்க வேண்டாம் அதனால் நீ அச்சுறுத்தப்படுவதாக உணர வேண்டும் நீங்கள் இருக்க வேண்டும் அச்சுரந்தர் நீங்கம் கொண்டது அச்சுரந்தன் மறுமுறையும் அச்சுறுத்தப்பட்டவள் என்று நீ என்னால் அச்சுறுத்தப்படுவதாக உணர வேண்டும் நீங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் அச்சுறுத்தப்படுவதாக உணர வேண்டும் நீ என்னை தூங்கும் போது நீங்கள் பூர்ண